friends, welcome to Aaria's home baking. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் தான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 டின்ல வந்து 1.5 kg வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். இது வந்து நம்ம எப்படிலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 எக்கு எடுத்துக்கலாம். எக் வந்து மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். சில பிளேஸ்லலாம் வந்து சின்னதாக தான் இருக்கும் எக்கு. அப்போ வந்துட்டு 6 எக்குக்கு பதிலாக 7 எக்காக எடுத்துக்கோங்க. இல்லை மெயினாக என்ன பண்ணணுன்னா வந்துட்டு இந்த முட்டையோட ஷெல் வந்துட்டு நம்ம கேக்கில் விளாட மாதிரி பார்த்துக்கணும் உடச்சி ஊற்றும் போது. ஏன்னா வந்து அப்போ வந்து சில கஸ்டமர் வந்து கேக் வாங்கி சாப்பிடும் போது அந்த ஓடு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஓடெல்லாம் வந்து உள்ள முட்டை உடச்சி ஊற்றும் போது விளாட மாதிரி பார்த்து நம்ம உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற எசன்ஸ் நேம் வந்து புஷ் பிராண்டில் பைனாப்பிள் நம்பர் 1ங்கிற எசன்ஸ் தான். நான் வந்து பைனாப்பிள் கேக்கு செய்கிறதுனால பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து 1.5 முடி மட்டும் ஊற்றிக்கோங்க, இல்லைனா 1.5 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியஸ்ட் எசன்ஸ், அதிகமாக ஊற்றினீங்களா சிரப் ஸ்மெல் அடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து நான் 3/4 கப்பில் வந்துட்டு 2 கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 கப்னால் அது முழுசாக எடுக்க தேவையில்லை. பவுடர்டு சுகராக இருந்தால் முழுசாக எடுத்துக்கோங்க லெவல் பண்ணி. இல்லைன்னா வந்து அதில் முக்கால் கப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா 1 கப் ப்ளஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சுகரு, எக்கு, எசன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி 1 ஸ்பீடில் தான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பீட் இல்லைனா 2 ஸ்பீடில் தான் ஸ்டாண்ட் மிக்சரில் போடணும். ஏன்னா அந்த சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணாமல் ஆட் பண்ணனால அது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு பவுடர் மெல்ட் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 7th ஸ்பீடில் வச்சுருக்கேன். 7th ஸ்பீடே நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே 7th ஸ்பீடில் வச்சுக்கோங்க. எக்கு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதே வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும், ஒட்டுக்க ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டாண்ட் மிக்சராக இருந்தால் 3 ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதையும் வந்து 3/4 கப்பில் வந்துட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணி எடுக்கிறேன். இல்லை எப்போயுமே நம்ம கப் மெஷர்மெண்ட் எடுக்கணும், லெவல் பண்ணி தான் எடுக்கணும். எதனால் இப்படி கம்மியாக கொட்டுறோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஒட்டுக்கா போடாமல் அடியில் போய் அந்த மாவெல்லாம் அப்படியே நின்றோம், சரியாக மிக்ஸ் ஆகி வராது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹை ஸ்பீடில் மாவு போடும் போது வைக்கக்கூடாது, ஏன்னா அது எல்லாமே அப்படியே பறந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நான் 2 கப் எடுத்துருக்கேன். 3/4 கப்பில் வந்து லெவல் பண்ணி 2 கப் எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறேன். நான் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல. பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுற ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக திரும்ப அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் ஆகும். கேக் ஜெல் எவ்வளோ எடுக்கணும்னா 1.5 கிலோ கேக்குக்கு வந்து 1.5 டீஸ்பூன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கணும் கேக் ஜெல்லில். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் எடுக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் எடுத்தது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ணோடனே வந்து திரும்ப நம்ம 7th ஸ்பீடில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் ஆக விடணும். அப்போ தான் வந்து அந்த கேக் ஜெல் வந்து அந்த பேட்டரில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும். சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா கேக் வந்து கீழே மட்டும் ஒரு லேயர் வந்து அப்படியே ஹார்டாயிரும், இல்லைன்னா வந்து சரியாக பேக் ஆகாது. ஸோ அதனால் வந்து நல்லா பீட் பண்ண விட்டுருணும். பாருங்கள், நல்லா பீட் ஆகும் போது இது மாதிரி ஒயிட் கலரில் வரும். இல்லை இது எல்லோ கலர்லேருந்து நல்லா ஒயிட் கலராக மாறும். இப்போ வந்து நான் அகெயின் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ 1 kgக்கு வந்து 1/4. இப்போ வந்து நான் 1.5 கிலோ செய்கிறதுனால 1/4 ப்ளஸ் இந்த 1/4 கப்பில் வந்து 1/2 வரைக்கும் எடுத்துக்க போகிறேன் ஆயில். 1/4 கப்பில் 1.5 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் ஆயில். கேக் பேக்கிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் செய்கிறதுக்கு எல்லாமே நம்ம வாசம் இல்லாத ஆயில் தான் ஆட் பண்ணணும். சன்ஃப்ளவர், ரீஃபண்ட் ஆயில் இது மாதிரி தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவும் வாசம் இருக்க ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு மிக்ஸ், அந்த ஆயில் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து எல்லாத்தையும் ராடு எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்ம வந்து டின்னில் ஊற்றிக்கலாம். இது நான் வந்து எந்த டின்னில் பேக் பண்ண போகிறேன்னா 7 inch டின்னில் வந்து 2 times பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கேக் வந்து நான் டால் கேக்காக செய்ய போகிறேன். இது வந்து ஹனிபீ தீம் கேக்கு. அந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், 2 டின்லையும் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே முக்கால் வர வரைக்கும் அதில் முக்கால் ஃபுல்லாக என்றைக்குமே வந்து நம்ம பேட்டர் ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு இது நல்லா பொங்கி ரைஸ் ஆகி வரும். ஸோ அதனால் நிறைய ஆட் பண்ணாமல் எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும். இந்த அளவு தான் நம்ம எப்போயுமே ஆட் பண்ணணும்.
நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 2 டைம்ஸ் பேக் பண்ணுவீங்கன்னா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி தான் நான் 2 டைம்ஸ் எப்போயுமே பேக் பண்ணுவேன். இதே மாதிரி நான் 2 டயருக்கு எப்படி பேக் பண்ணுறேன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பைனாப்பிள் கேக் எப்பயுமே வந்து நல்லா பியூர் ஒயிட் கலராக தான் வரும். பாருங்கள், பேட்டர் பார்த்தாவே தெரியும் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். கேக் ஜெல் ஆட் பண்ணும்போது நல்லா ஒயிட்டாகவே வரும். அதே மாதிரி எல்லோரும் கேட்காதீங்க வந்து என்ன கேக் ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து கேட்டுக்குவேன் கஸ்டமர்கிட்ட கேக் ஜெல் வேணுமா, பேக்கிங் பவுடர் பேக்கரி ஸ்டைல் வேணும்னா நான் கேக் ஜெல் ஆட் பண்ணுவேன். நார்மலாக ஹோம்மேடாக வேணும்னு கேட்டாங்களா நான் வந்து பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சிடலாம். நான் ஓவன் வந்து ஆல்ரெடி 180 டிகிரியில் வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக்கிங் டைம் எவ்வளோனா வந்து 40 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் பேக் ஆகி வர்றதுக்கு. பாருங்கள் எப்படி நல்லா ரைஸ் ஆகி வந்துருக்கு. அதே மாதிரி நம்ம ஓவனில் வந்து வெந்ததுக்கு அப்புறம் டூத் பிக் வச்சுட்டு நம்ம ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி உடனே டீமோட் பண்ணிடவே கூடாது. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேக்கை டீமோட் பண்ணணும். பாருங்கள், பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம சைடில் மேலே எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நான் கட் பண்ணிவிட்டு இதில் 2 லேயர் இதில் 2 லேயர் ரெண்டுலேயுமே 2 லேயர் மொத்தமாக வந்து 4 லேயராக எடுக்க போகிறேன். அதையும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். டால் கேக்குக்கு வந்து இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாகவும் தெரியும், பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த பேட்டர் எவ்வளோ நல்லா ஸ்பான்ஜியாக இந்த இதுவும் வந்துருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து கட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹைட் பாருங்கள் இவ்வளோ வந்துருக்கு. இல்லை வந்து நம்ம மேலே சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணால் கொஞ்சம் வந்து வேஸ்டேஜ் வரும். ஏன்னா மேலே கட்டு சைடில் இருக்கலாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக எக் ஸ்மெல் அடிக்கும். எப்போயுமே நம்ம வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சுகர் சிரப் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்களா உங்களுக்கு கேக் பர்ஃபெக்டாக வரும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இப்படி லேயர்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த கேக் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் ஒயிட் கலரில், உள்ள பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஹைட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கொடுக்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. தேங்க்யூ.